This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சூரிய குடும்பத்தில் இருந்து தூக்கி வீசப்படும் பூமி. இது மட்டும் நடந்தால் ரொம்ப ஆபத்து. பூமி குறித்தும் சூரிய குடும்பம் குறித்தும் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை செய்து வருகிறார்கள். அதன்படி சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் சில பகிர் தகவல்கள் தெரிய வந்துள்ளது. அதாவது வரும் காலத்தில் பூமி சூரியனுடன் மோத அல்லது சூரிய குடும்பத்தில் இருந்தே தூக்கி வீசப்படும் ஆபத்து இருப்பதாக அதில் தெரியப்பட்டுள்ளது. நமது பூமி இருக்கும் சோலார் சிஸ்டத்தில் நமக்கு தெரியாமலேயே ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவை அனைத்தும் நமது வாழ்க்கையையே மாற்றக்கூடியவை என்பதால் இது குறித்த ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இதற்கிடையே பூமி மற்றும் சூரிய குடும்பம் குறித்து புதிய ஆய்வு பகீர் கிளப்புவதாக இருக்கிறது. அதாவது வரும் காலத்தில் பூமியின் சுற்றுப்பாதை மாற்றப்படும் என்றும் அது மற்ற கிரகங்களின் பாதை அல்லது அவ்வளவு ஏன் சூரியனுக்குள் கூட வீசப்படலாம் என்றும் இந்த புதிய ஆய்வு எச்சரித்துள்ளது. ஏற்கனவே சூரியன் 50 கோடி ஆண்டுகளில் அழியலாம் என்றும் அப்பொழுது அது பூமியையும் அழித்துவிடும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அது நடப்பதற்கு இப்படி பூமி தூக்கி வீசப்படும் சம்பவம் நடக்கலாம் என்றார்கள் ஆய்வாளர்கள். நமது சோலார் சிஸ்டம் அருகே பாஸ் ஆகும் நட்சத்திரங்களின் பூமியின் நட்சத்திர தன்மைக்கு ஆபத்து ஏற்படலாம் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பது குறித்து பல ஆயிரம் கம்ப்யூட்டர் மாடல்களை வைத்து நடத்தப்பட்ட இந்த ஆய்வு முடிவுகள் ஐகாரஸ் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நட்சத்திரம் முன்பு மதிப்பிடப்பட்டதை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு நட்சத்திரம் சுமாராக சூரியனின் நிறைய அளவுக்கு இருந்தால் அது புளூட்டோவுக்கு வெளியே இருக்கும். நமது சூரிய மண்டலத்தின் எல்லையாக கருதப்படும் ஓட் கிளைமோட் கூட கணிசமாக சீர்குலைக்கப்படும் என்று இந்த ஆய்வில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திரங்களின் ஈர்ப்பு விசையால் புதன் கிரகம் தனது பாதையில் இருந்து விலகி செல்ல 50 முதல் 80% வரை வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 5 பில்லியன் ஆண்டுகளில் புளூட்டோவும் அதேபோல் விலகி செல்ல 5% வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வாளர்கள் கூறும் அதே போல செவ்வாய் கிரகம் வேறு கிரகத்தில் மோத அல்லது சூரிய குடும்பத்தில் இருந்து தூக்கி வீசப்பட 0.3% வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல பூமி சூரிய குடும்பத்திலிருந்து தூக்கி வீசப்பட அல்லது வேறு கிரகத்தில் மோத 0.2% வாய்ப்புள்ளது என்றனர். ஒருவேளை பாசிங் நட்சத்திரங்களால் புதன் கிரகத்தின் சுற்றுப்பாதை மாறினால் வீனஸ் அல்லது செவ்வாய் கிரகங்கள் பூமியுடன் மோதக்கூடும். வேறு சில சமயங்களில் பூமி சூரியனுடன் கூட மோதலாம் அல்லது வீனஸ் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் பூமியை வியாழன் கிரகத்தை நோக்கி தள்ளக்கூடும். இந்த பிறகு வியாழன் கிரகத்தில் ஈர்ப்பு விசை பூமியை சூரிய மண்டலத்தில் இருந்து வெளியேற்றும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.